கருடனை வாகனமாக கொண்ட நமது மகாவிஷ்ணுவை வணங்கி குருவணக்கம் புரிந்து வந்தோரை பரதம் மூலம் வரவேற்க வருகின்றனர் எம் பள்ளி மாணவியர். காண்போமா? ஹரி 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 तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा हरण मुख विबुध विनुत पद पद्मा जल जनयन विधि नमुचि हरण मुख विबुध विनुत पद पद्मा विबुध विनुत पद पद्मा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा शयन भव मदन जनक मम जनन मरण भयहारी भुजग शयन भव मदन जनक मम जनन मरण भयहारी जनन मरण भयहारी मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा दुष्ट दैत्य हर सर्वलोक शरणा शंख चक्रधर दुष्ट दैत्य हर सर्वलोक शरणा सर्वलोक शरणा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा गणित गुणगण अशरण शरणद विदलित सुररि पूजाला अगणित गुणगण अशरण शरणद विदलित सुररि पूजाला विदलित सुररि पूजाला मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा
తాప మప గురుదేవా మమ పాప మప గురుదేవా. గరుడగమన తవ చరణ కమలమిహ మనసి లసతు మమ నిత్యం. గరుడగమన తవ చరణ కమలమిహ మనసి లసతు మమ నిత్యం. మనసి లసతు మమ నిత్యం. మమ తాపమప గురుదేవా మమ పాపమప గురుదేవా. మమ తాపమప గురుదేవా మమ పాపమప గురుదేవా. మమ తాపమప గురుదేవా మమ పాపమప గురుదేవా. మమ హరి హరి. ஆஹா, அற்புதம்! சிருங்கேரி ஜகத்குரு பாரதி தீர்த்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட மகாவிஷ்ணுவின் சக்தி வாய்ந்த துதி பாடலுக்கு ஜதிக்குலையாம் ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு. பரதம் பயிற்றுவித்த எம் பள்ளி முன்னாள் மாணவி செல்வி சஹானாவிற்கும் பள்ளியில் பரதநாட்டியம் கற்பிப்பதற்கு உதவி புரிந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டிக்கும் மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக பூலோக வைகுண்டமாம் வேங்கடமலையில் வீட்டிருக்கும் சீனிவாசனே நீயே பரம பவித்திரம். இந்த சம்சார சாகரத்திலிருந்து நம் அனைவரையும் கரையேற்றுபவர் நாரதர் மற்றும் தும்புருவின் இசையால் மகிழும் பெருமாளையே நம் இசைக்குழுவினர் பாடி மகிழ்விப்பார்கள். எத்தனை பேருக்கு இன்பமாய் வாழ வரங்கள் கிடைக்கும் பூமியிலே 100 கோயில்கள் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் நம் வீட்டில்தான் வாழும். ஆம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றது கொன்றை வேந்தன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே என்பது இக்கால அருமையான வாசகங்கள். இதோ உங்கள் முன்னே நம் பள்ளி இசைக்குழுவினர் இசைக்க வருகின்றனர். இரண்டு வாழ்க்கை உள்ளதா, இதயம் நமக்கு சின்னதா, கவலை மறந்து அன்பில் கலந்து இசையின் அழகை சேர்ந்து ரசித்திடுவோம். எத்தனை பேருக்கு இப்படி வாழ வரங்கள் கிடைக்கும் புனையிலே, கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாச மலர்களின் தோட்டமே, ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே, அழகோ அழகு என்னையும் தாயும் மகிழ்ந்துலாவி கொஞ்சிய வீடிதுவே. தீப்தன தீப்த தீப்தன தீப்த தீப்தன தினனா, தீப்த தீப்தன தீப்த தீப்தன தீப்த தீப்தன தினனா,
இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இப்பள்ளியில் பயில்வதற்கு என்று வார்த்தை மலர்களால் இசை மாலையை சூட்டிய எம் பள்ளி இசைக்குழுவினருக்கு இதமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியல் வளர்ச்சியால் இன்று உள்ளங்கையில் உலகம், ஆனால் அவை நம் கண்களை மூடும் மாயையாக உள்ளன. பல புகைப்படங்கள் நிஜமாக இன்று இல்லை. வலைத்தளங்களில் போய் பொய்யான தகவல்களில் இருந்து விழாமல் இருப்பதற்கு இன்று டிஜிட்டலில் மூழ்கி நிஜ வாழ்க்கையை தொலைப்பவர்கள் ஏராளம். ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற முகநூல், வாட்ஸ்அப் என்று சொல்லப்படுகின்ற புலனம், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லப்படுகின்ற விளக்கப்பட வரி போன்ற வலைத்தளங்களை மாணவ பருவத்தில் கையாளக்கூடாது என்பது பற்றிய விழிப்புணர்வு நாடகத்தை ஆங்கிலத்தில் அரங்கேற்ற உள்ளனர். கண்டு கேட்டு கருத்தை உள்வாங்குவோம், வாருங்கள். Wake up in the morning and squint at the tiny blue screen. In the hands of sleepy young adults, scrolling through the variety of posts, tweets, pictures and videos to see what is going on in lives. Those they know, oh sweet, my post it at 75 likes. How can he get over 100 likes for posting about his dinner? Social media is a way to connect with people we know and share our opinion on news and events occurring around the world. There are more important social media sites includes Facebook, Twitter, YouTube, Reddit, Tenet, Instagram, Snapchat, etc. etc. Get set and be ready to the witness and the consequence. Ha 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 ha! I am an American online social media and the social networking servicing company. I am the largest social network site in the world and one of the most widely used. Recently, I have lost the trust of millions of my users by allowing third parties to access over 87 millions of my users' personal data. It has created a feeling unrest among the social media platform audiences so much so that their campaign where the people completely removing themselves from the media. But I shall carry on my missions of attracting my buddies. Ha 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 ha! Hello my dear users, I arrived much later than Facebook, but I have able to capture the imaginations of millions of people across the world by giving them the ability to communicate and share instantly with individuals and groups. They waste a lot of time on me and I never allow them to divert their attention from me. I was launched as a unique social networking platform that is completely based on sharing photos and videos. You can easily post your photos and there is possibility of images thief and the privacy of images is collected not an individual. I have become an addiction for my users. They cannot live without me. I am a very cool social network because I allow to be aware of everything. That interests communities, celebrities and just people who are not famous. But who you know? But there is a lot of spam on the network. This is not so controlled. It makes me too fast in terms of number of tweets and sometimes the trust on me is lost. I am an American MNC technology company that specializes in internet-related service and products in which includes online advertising technology, search engine, cloud computing, software and hardware. But if I accidentally close my eye, I will close all the tabs without any warning. Ha 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 ha! Whatever guys, you signed it on time. I appreciate it. What a humble servant, master. Today, I invite you to this chat room to give a visual treat that you will never ever forget. We are at your service, Master. Supreme master of the virtual world. Supreme commander of the web world. Mark these words, my friends. One day, the virtual world will dance to my tunes. But now, let's sign out. I'm well on my journey, biggie, biggie, mama. One day to Z, party, so I'm a journey, biggie, biggie, mama. From east to west, party, waka, waka, my eh, waka, waka, my eh. And this is Zimbabwe, this is Africa. That's great. This year too, you must bring glorious to our school. Of course, ma'am. You know, sir, your daughter is such a brilliant girl. She is an all-rounder. She is good at her studies, an excellent sports person and wonderful dancer. Her hard work and determination will definitely bring Lawrence to the school. You are indeed very lucky to bless such a daughter.
But I'm not sure, ma'am. You know, ma'am, chatting and chatting and chatting, just wasting our time. I am not wasting time, my dear mom. I am opening windows to the world. Venus to the world, my food. Don't drag her, she will manage. She is my daughter. That's my dad. Oh, my online buddies, they must be waiting for me. Bye, everybody. I have 937 messages, all of which marked urgent. Again chatting, one day you will be in trouble. Just one more second, mom, almost over. Oh my god, my life, my dream, everything shattered. Who posted it? God, oh my god. Ha ha ha! Don't swear by the name of God, my girl. Wherever I am, God can never be. Who are you? Who I am is not important. What's important? You have become my victim for the latest work. What's the matter? Nothing, mom, spider, no, cockroach. You really scared me? Go to sleep now. Don't crucify me for just a silly mistake. I beg you on my knees, I beg you. Your mistake. I'm a life charming young lady. I am always wait for the mistake. When it's happened, I make my move very slowly, and drag to you death. I send my sharp teeth into your gentle heart. Ha ha ha! You brute, you don't know who I am, not that a poor girl. You don't know me, I put you behind bars. Me? Behind bars? A silly little girl? A wrong move. Your life is over soon. Millions of people will lap up your image. They tear you to pieces. They will drink your virgin blood. This is what happened. You decide. It's your destiny. What happened? Call the doctor quick. Doctor, please make it fast. Ha ha! One more victim. If they think they can beat me one day, I won't allow even mightiest powers to stop me. My next victim is somewhere sitting among you. Ha 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 ha! My daughter. Worry, she will be all right. Our only problem is a fear towards the social networking. Fear? Yes, she's overexposed to the social networking. It is the most effective antivirus that can come in the manners that pops out to play havoc with the life of her beloved. Oh my daughter, how can I come out of this? It would be better to cancel a social networking for the best solution. I know you're expert. Come, let's go and meet her. Good evening, ma'am. He's a counselor. I was brought her from the parents. Yes, she has already told about you. Please take your seat. Don't worry, sir. Teenagers today are a seemingly unbreakable relationship with their phones and, more importantly, their social media apps on which they communicate throughout the day and often well into the night. But ma'am, I always had a key watch on my daughter. That's not enough, sir. Monitoring the browsing behaviors of your child and taking corrective steps is important. Parents should also guide their children not to share their personal information on unknown websites. It is important that parents should regularly check the picture shared by their child online. A friendly and caring environment at home would encourage watch to open to parents and speak of cyberbullying or Facebook depression. Even teachers can play a vital role here. How can we enter the private zone, ma'am? After parents, teachers are the next best influencers in their students' life.
Social media familiarization workshop can be arranged by schools for parents and students. It can be an effective way to find out whether a student is a victim of cyberbullying or not. Can the government take any step against this? The government has proposed measures to regular social media companies over harmful content, including substantial fines and the ability to block services that do not stick to the rules. It will also remove illegal content and prioritize the protection of users, especially children, young people, and vulnerable adults. Thank you, ma'am, for your valuable information and suggestion. It's my pleasure, ma'am. Sir, you need not worry about your daughter. I shall help you to remove the content from the net. Take care of your daughter. Thanks, ma'am. அவர்கள் கூறியது போல் கதை கேட்பது என்பது இன்று குறைந்துவிட்டது. எல்லோருடைய கைகளிலும் செல்போன். மாணவ செல்வங்கள் படிக்கின்ற இக்காலங்களில் செல்போனை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. சமூக ஊடகங்களை பொறுப்புடனும் அளவோடும் தேவைக்கு மட்டும் சரியான முறையில் பயன்படுத்தினால் பல நன்மைகளை பெறலாம். கவனக்குறைவாகவும் தேவையில்லாமலும் பயன்படுத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் என்று நாடகமாக அரங்கேற்றிய மாணவியருக்கு நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். So if your children are worried about using social networking sites, don't just keep your privacy setting updated. After all, when you are using it correctly, it enhances your life. Thank you. நடனம் என்பது ஆன்மாவின் மொழி, உணர்வுகளின் வெளிப்பாடு, உடலின் தாள லயம். இயற்கை சார்ந்த வாழ்வியலை மேற்கொள்பவர்கள் பழங்குடியினர். தனித்துவமான நாகரிகம், ஒற்றுமை, தொன்மையான கலாச்சாரம் ஆகியவற்றை கட்டி காப்பவர்கள். பழங்குடியினர் ஆடும் நடனங்கள் மக்களின் வாழ்க்கை வரலாறு, நம்பிக்கை, மரபுகளையும் உள்ளடக்கியது. இப்போது நம் கண்முன்னே பழங்குடியினர் நடனம் காண்போமா? வாருங்கள். Welcome to the jungle.
ஆஹா, அற்புதம் அற்புதம்! இந்த நடனம் தென்னாப்பிரிக்காவின் கலாச்சார நடனம். ஒரு சமூகத்தின் கலாச்சார நடனமாக இருந்தாலும் நம்மை சுறுசுறுப்பாக வைப்பதற்கும் உற்சாகமாக இருப்பதற்கும் வழிவகுக்கும். உற்சாகமாக நடனமாடி எங்களின் கண்ணுக்கும் கருத்துக்கும் நல்ல உத்வேகத்தை தந்த மாணவியருக்கு நன்றிகள். இந்த அவசர உலகில் வேலை பார்க்க மட்டும்தான் பலருக்கு நேரம் உள்ளது. ஆனால் உடலை பராமரிக்க நேரம் கிடைப்பதில்லை. மேலும் பார்க்கும் வேலைகளிலும் உடல் உழைப்பும் இருப்பதில்லை. வழக்கமான உடற்பயிற்சி என்பது நம்முடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நீண்ட நாள் ஆயுளை உறுதி செய்கிறது. ஆனால் கையிலே டம்பிள்ஸ், லெசிம், ஹூப்ஸ் போன்ற கருவிகளை வைத்து இசையோடு உடற்பயிற்சி செய்யும்போது நம்மில் ஏற்படும் பதட்டத்தை குறைத்து உற்சாகத்தையும் புதிய உத்வேகத்தையும் கொடுக்கிறது. காண்போமா?
தாள உணர்வுகளோடு ஆடி கையில் வைத்திருந்த கருவிகளோடு இசைக்கேற்ப வண்ணமயமாக உடற்பயிற்சி நடனம் செய்தது. மிகவும் அருமையாக இருந்தது. பார்வையாளர்களுக்கு இது மிகவும் உற்சாகத்தையும் அளித்தது. பங்கேற்ற மாணவியருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த நிகழ்ச்சியாக ஆடல் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. மகிடிக்கு மயங்கி ஆடும் பாம்பும் கார்முகில் கண்டு களித்து ஆடும் மயிலும் இதற்கு உதாரணம். தாயின் தாலாட்டு கூட மாறி வரும் சூழலில் இன்றைய இளைய தலைமுறையினர் நாட்டுப்புற கலைகள், கிராமிய இசை இதையெல்லாம் மறந்து போகும் நிலையில் இருக்கின்றனர். அதனால்தான் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 4 நாட்கள் ஏறத்தாழ 20 இடங்களில் சங்கமம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையெல்லாம் பார்க்க வாய்ப்பில்லாதவர்களுக்கு நல்லதொரு அரிய வாய்ப்பை எம்பள்ளி மாணவியர் நல்க இருக்கின்றனர். அது மட்டுமா, வேளாண் தொழிலின் சிறப்பையும் ஏரின் மாண்பையும் உழவர்களின் உழைப்பையும் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஏறெழுவதில் கூறிய பாடலுக்கு கரகாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, பறை, வாள் போன்ற நாட்டுப்புற நடனங்களை ஆடி நம்மையெல்லாம் கிராமத்து சூழலுக்கே அழைத்து செல்ல இருக்கின்றனர். காண்போம் வாருங்கள்.
பள்ளி மாணவியர் அத்தனையும் அருமை அருமை அருமை. நன்றி நன்றி மாணவ செல்வங்களே. விளையாட்டால் உடல் வளம் பெறும், உள்ளம் பலம் பெறும், விழிப்புடன் இருப்பதற்கு துணை புரியும், விலை கொடுத்து வாங்க முடியாத மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த விளையாட்டே உடற்பயிற்சியாகவும் இருக்கிறது. அதனால்தான் பாரதியாரும் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றார். விளையாட்டு புலன்களை கடந்து மனம், புத்தி, சித்தம் ஆகியவற்றை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. நமது கட்டமைப்பால் கட்டுக்குள் வைத்து காட்சியாக தருகிறார்கள் எம் பள்ளி மாணவியர்.
சொன்னதும் மலர்களை கொடுத்தாய் அந்த பக்கம் இந்த பக்கம் கடல்களை கொடுத்தாய் அந்த வனம் நட்டு வைக்க நதி கொடுத்தாய் உந்தன் மார்போடு அழைத்தாய் என்னை ஆளாக்கி வளர்த்தாய் சுக வாழ்வொன்று கொடுத்தாய் பச்சை வயல்களை பரிசளித்தாய் பொங்கும் இன்பம் எங்கும் தந்தாய் கண்களும் நன்றியால் பொங்குதே பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின்னலை பாயுமே இனி வரும் காலம் இளைஞர் காலம் உன் கடல் மெல்லிசை பாடுமே தாயவள் போல் ஒரு ஜீவனில்லை அவள் காலடி போல் சொந்தம் வேறு இல்லை தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை பாரதம் எங்களின் சுவாசமே தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் ஆகா, அருமை அருமை. எதிர்கால தூண்கள் என்பதை நிரூபித்துவிட்டனர். குறித்த நேரத்தில் தனக்கான இடத்தில் இடம்பெறும் மாணவியரின் ஒற்றுமையை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நிரூபித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். ஆதியும் அவனே, அந்தமும் அவனே, உயிர்களை தோற்றுவிப்பவனும் அவனே, அழிப்பவனும் அவனே, உமையொரு பாகனும் அவனே, ஆலகாலன், நீலகண்டன், வேதநாயகம், இன்னும் எத்தனை எத்தனை பெயர்கள் அவனுக்கு. இறைவன் நடனமாடும்போது அடி, முடி, கை முதலியன 7 உலகங்களையும் கடந்து சென்று ஆடுமாம். அதிலும் தனது தேவியான சக்தியோடு ஆடும்போது இறை சக்தியை கேட்கவும் வேண்டுமா? ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை நாதன் தனது சக்தியுடன் தகதகவென ஆட வருகிறார். காட்சியை காண்போம் வாருங்கள். ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து
நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடு நாயகனே
அவன் அசைந்தால் அகிலமும் அசையும், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இந்த பாடலின் ஆடலுக்கு அரங்கமே ஒளி அலையால் அதிர்ந்தது. ஆடிக்கொண்ட அந்த வேடிக்கநாதரின் ஆடலை காண கண் 1000 போதாது என்றது உண்மைதான் போலும். 1973 வெளிவந்த காரைக்கால் அம்மையார் என்ற திரைப்படத்தில் திரு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரியில் திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் திருமதி KP சுந்தரம்மாள் அவர்களால் பாடப்பட்ட மிக அற்புதமான பாடலை அரை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் உள்ளம் உருகி இசையினையும் ஆனந்த தாண்டவத்தையும் ரசிக்க வைத்த எம் பள்ளி மாணவியருக்கு வேண்டத்தக்கது அறிந்து வேண்டியதெல்லாம் தருவான் அந்த ஆலங்காட்டில் ஆடிய பரம்பொருளானவன் நாட்டுப்பண். அதற்கு